முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆரம்பாக்கத்தில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக குற்றவாளி குறித்து தகவல் அளிப்போருக்கு 5 லட்சம் ரூபாய் சன்மானம் அளிக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆரம்பாக்கத்தில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிறுமியை வன்கொடுமை செய்த போக்சோ வழக்கு குற்றவாளி குறித்து தகவல் அளித்தால் 5 லட்சம் ரூபாய் சன்மானம் அளிக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? ஆரம்பாக்கம் போக்சோ வழக்கில் குற்றவாளியாக சொல்லப்படக்கூடிய நபருடைய புகைப்படங்கள் மற்றும் அவர் பற்றிய தகவல்கள் தெரிந்தால் 5 லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என்று தமிழக காவல்துறை டிஜிபி அலுவலகத்திலிருந்து செய்தி குறித்து ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த 12ஆம் தேதி அன்று திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் 10 வயது சிறுமி அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். இது தொடர்பாக ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. போக்சோ சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நபருடைய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் மூலமாக அவரை அடையாளம் காணக்கூடிய பணியும் அவரை கைது செய்யக்கூடிய பணியிலும் காவல்துறை தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணைக்கு உதவியாக சந்தேக நபர் தொடர் அடையாளம் காணவும் வழக்கை துப்பு துலக்கவும் பயனுள்ள குறிப்பிடத்தக்க மற்றும் நம்பகமான தகவல்களை வழங்குபவருக்கு 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என்றும், மேலும் தகவல் அளிப்பவரின் அடையாளம் ரகசியம் காக்கப்படும் என்றும் தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சந்தேக நபர் தொடர்பான ஏதேனும் தகவல் அல்லது விவரம் தெரிந்தவர்கள் இதற்கென ஒதுக்கப்பட்ட திருவள்ளூர் மாவட்டம் காவல் தொலைபேசி எண் 9962060948 என்ற எண்ணில் நேரடி அழைப்போ அல்லது குறுஞ்செய்தி மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கலாம் என்று தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.